கொஞ்ச நாட்களாய் நெஞ்சம் என்னிடம் சொல்லும் வார்த்தை அறிவாளா? கொஞ்ச நாட்களாய் நெஞ்சம் என்னிடம். பாலையான நிலம் மழையை கண்ட பின், பாலையான நிலம் மழையை கண்ட பின் மலர்ந்த பூவை அறிவாளா? பொங்கும் எரிமலை நீரை சுரக்குதே, காரணம் அவள்தானே. நான் மீண்டும் வீணையொன்றுதான் என் தோழன் என்று நான் நினைத்திருந்த நாளில் ஒரு தோகை வந்த போதில் எந்தன் விரலிசைக்கும். அந்த தென்றல் என்னிடம் வந்து நின்றதும் துக்கமதனை துடைத்தேனே. இன்று தூக்கமதனை தொலைத்தேனே. பொருளை தேடினால் காதல் என்பதறிவாளா? என்னை கலந்து வாழ வருவாளா? அண்ணி அண்ணி, என்னது இது? ஆட்டுக்களும் கையுமா? கிரைண்டர் என்ன ரிப்பேர் ஆகல? இருக்கட்டும் இருக்கட்டும், இது ஒரு நல்ல எக்ஸசைஸ் தானே. என்னமா அண்ணி அண்ணின்னு கத்திக்கிட்டே வந்திய, என்ன அப்படி? கவலையோட கவலையா புது கவலை ஒண்ணு வந்திருக்கே பிரேமிக்கு. அவளுக்கு என்ன புது கவலை? சொந்த கவலை, காதல் கவலை. யாரு? பிரேமியா? புடிச்சிட்டேன். உங்க மூத்தப்ப பொண்ணும் யாரையோ டாபடிக்கிறான். டாபா? சி, தெரு பாஷையில வீட்டுக்குள்ள பேசாத. இல்ல நீ, இப்ப எல்லார் வீட்லயும் இந்த பாஷை தான் பேசுறாங்க. அந்த வீணக்காரன் இருக்கானே, அவனோட லவ் பிடிச்சிட்டேன். கையும் களமும் பிடிச்சிட்டேன். லெட்டரை படிச்சுட்டேன். அந்த ஆள் எழுதினதா பிரேமி எழுதினதா? பிரேமி எழுதினதுதான். டீட்டெயில்டா படிக்கல, மேலோட்டமா பார்த்தேன். பார்த்தப்பறம் தானே புரியுது. இவளே ஒருத்தன் லவ் பண்றதுனாலதான் பிரீத்தி அவ்வளவு சப்போர்ட் பண்றா. சரி சரி விடு. என்ன எழுதிருக்கு? லெட்டரே எடுத்துட்டு வந்துட்டேன், வேணா பாருங்களேன். மத்தவங்க லெட்டர்ல நான் பார்க்க மாட்டேன். லெட்டர்ல என்ன எழுதிருக்குன்னு சொன்னா மட்டும் கேட்டுப்பீங்களாக்கும்.
பிரேமிய உட்கார வச்சு அவளுக்காகவே எழுதின பாட்டு. கொஞ்ச நாட்களாய் நெஞ்சம் என்னிடம் சொல்லும் வார்த்தை அறிவாளா, அதுவும் தேஷ் ராகத்துல. எப்படி இருக்கும் அந்த சீன், நினைச்சு பாருங்களேன். அந்த ஆளு பாடினா இவ என்ன சொன்னாலாம்? அதுக்கு மேல ட்ரேஸ் பண்ண முடியல, லெட்டர் பாதியோடு நிக்குது. வேணா பாருங்களேன். காட்டாதே காட்டாதே, நான் பார்க்க மாட்டேன். நீ பண்ற திருட்டுத்தனத்துல என்ன கூட்டு சேர்க்காது. கூட்டு சேர்க்கிறேனா? திரும்பி திரும்பி தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. கடைசியில நான் திருட்டுத்தனம் பண்ணே பழி என் மேல. வேணும், எனக்கு நல்லா வேணும். அந்த லெட்டரை எங்க இருந்து எடுத்தியோ அங்கேயே கொண்டு போய் மாட்டிக்காத. நாளைக்கு கச்சேரி இல்ல, கேன்சல் பண்ணிடுங்க. சீசன்ல தான் சங்கீதமா? சங்கீதத்துக்கு ஏதியா சீசன்? வருஷம் 365 நாளும் சங்கீதம் தான். டிக்கெட்லாம் வித்து போச்சுன்னா ரீஃபண்ட் பண்ணுங்க எல்லாருக்கும். ஐ டோன்ட் கேர், எனக்கு மூடு இல்ல. நான் சத்தியா போயிட்டேன்னு வச்சுக்க, என்னையா பண்ணுவீங்க? போர்டு எழுதி வைப்பல்ல, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு போர்டு எழுதிவே. நில்லு. என்ன இன்னைக்கு வந்த பூச்செண்டு? பூவை எல்லாத்தையும் இப்படி கூட்டி அள்ளி எடுத்துட்டு போற? பூச்செண்டை பிச்சு பிச்சு ரூம் பூரா போட்டு கிடந்தது, அதான் கூட்டி அள்ளின. சின்னையாதான் இப்படி பிச்சு பிச்சு போட்டிருக்காரு. என்ன கோவம்னு தெரியலங்க. போன்ல இப்படிதான் யார்கிட்டயும் கோவமா கத்திட்டு இருந்தாரு. கச்சேரிக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரி சரி, நீ போ. லக்ஷ்மணா, எங்கடா கிளம்பிட்ட? புட்டபர்த்திக்கு போயிட்டு இருக்கேன். நாளைக்கு கச்சேரி இருக்கே. கேன்சல் பண்ணிக்க சொல்லிட்டேன், எனக்கு மனசு சரியில்லை. என்னடா அது திடீர்னு? வாழ்க்கையில பல விஷயங்கள் திடீர்னு தான் நடக்கும். வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும் தெரியாது. அத்தை, அத்தை. என்ன பிரேமி, வேற ஏதாவது அப்பாயின்மெண்டா? சீக்கிரமா வந்துட்டு ஆபீஸ்ல இருந்து 3 மணிக்கு? ஆமா ஆமா, பர்மிஷன் போட்டு வந்துட்டேன். மனசு சரியில்லையா? அப்படிதான் இருக்கும் பாவம். அத்தா, இங்க டேபிள் மேல ஒரு லெட்டர் வச்சிருந்தேன், பாதி எழுதி. அத காணோம். நீ பாத்தியா? பை எனி சான்ஸ்? தொட்டதுக்கெல்லாம் என்னையே சந்தேகப்படாதமா. நான் சாதாரணமா கேட்டதை நீயே சந்தேகப்படுற மாதிரி எடுத்துக்கிற. இந்த ரூம்ல நம்ம 2 பேரும் மட்டும்தானே இருக்கோம். ஒருவேளை உன் கண்ணில் பட்டிருக்குமோன்னு கேட்டேன். நான் இந்த டேபிள் பக்கமே வரலமா. அத்த, ஒரு சின்ன டவுட். உனக்கு தான் இந்த சினிமா பாட்டுலாம் அத்துப்படியாச்சே, அதுக்கு என்ன இப்போ? இல்ல, இன்னைக்கு ஆபீஸ்ல ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருந்தப்ப ஒரு சின்ன டவுட் வந்துச்சு. பழைய சினிமா பாட்டு ஒண்ணு, துன்பம் நேருகையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயான்னு ஒரு சாங். ரொம்ப பாப்புலர் சாங், உனக்கு தான் தெரிஞ்சிருக்குமே. ஆமாமா, பாரதிதாசன் பாட்டு ரொம்ப ரொம்ப பாப்புலர். அது என்ன ராகம்னு மண்டைய போட்டு உடைச்சுக்கிட்டோம். அதுவும் தேஷ் ராகம் தான். என்ன சொன்ன? என்ன சொன்ன? அது தேஷ் ராகம்னு சொன்னேன். அது தேஷ் ராகம்னு நீ சொல்லல, அதுவும் தேஷ் ராகம் அப்படின்னு சொன்ன. அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நான் லக்ஷ்மணுக்கு எழுதின லெட்டரை நீ படிச்சிருக்கேன்னு அர்த்தம்.
அதே இடத்துல திருப்பி கொண்டு வச்சுட்டேன். அது எப்படி காணாம போச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. அத்த லெட்டர் எங்கேயும் போல. தோ நீ லெட்டர் எடுத்து படிச்சுட்டு ரொம்ப சாமர்த்தியமா யாருமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சு எடுத்த இடத்துல எடுத்த மாதிரி வச்சிருக்க. எல்லாம் கரெக்ட் தான். ஆனா ஒரு சின்ன விஷயத்துல கோட்டை விட்ட. எப்படிங்கிறியா? நான் லெட்டர் எழுதி வச்சுட்டு போனப்ப இப்படிதானே நேரா வச்சுட்டு போயிருப்பேன். நீ அந்த பக்கமா வந்து லெட்டரை தோ இப்படி வச்சுட்டு போயிருக்க. எனக்கு தலைகீழா கண்டுபிடிச்சிட்டேன். அழாத. மத்தவங்க லெட்டர் எடுத்து படிக்கிறதும் உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை மூக்கு நுழைக்கிறதும் மகா தப்பு, அநாகரிகம். அத்த நீ என்ன, பொதுவாவே பெண்களுக்கு இப்படி ஒரு கெட்ட குணம் உண்டு. சரி சரி அழாத போ. இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாத. ஆனா அந்த லெட்டர்ல இருந்து கன்ஃபார்ம்டா எதுவுமே தெரியல பிரேமி. மண்டைக்குள்ள நண்டு பிராண்டுதாக்கும். பிராண்டட்டும் பிராண்டட்டும். அவர்தான் அந்த லட்சுமணா தான் இருக்கும். அவர் லட்சுமணனா இருக்கட்டும் ராமனா இருக்கட்டும், நான் பேசிக்கிறேன், நீ போ. அதான் சொல்ல வந்தேன். நான் போறேமா, நீ பேசிக்க. எஸ் பிரேமி, நான் தான் லக்ஷ்மணோட அம்மா பேசுறேன். ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணேன். நீ வீட்டுக்கு போயிட்டு தான் சொன்னாங்க. உன்கிட்ட கொஞ்சம் நேரடியா பேசணும். நீ இப்பவே கிளம்பி வர முடியுமா? என்னாச்சு? லட்சுமணன் மறுபடியும் விடாம வீணை வாசிச்சுட்டு இருக்காரா? அவன் ஊர்ல இல்ல, புட்டபர்த்தி கிளம்பி போயிருக்கான் பாபாவை தரிசனம் பண்றதுக்கு. அவ இல்லாத சமயமா தான் பேசணும். கொஞ்சம் வர முடியுமா? ரொம்ப முக்கியம். சரி, நான் இன்னும் ஒரு 1 ஹவர்ல அங்க வரேன். என்ன தெய்வீகமான சூழல் அமைஞ்சிருக்கு உங்க வீடு. வாமா உட்கார். இந்த மொட்டை மாடி வியூயும் நீ பார்க்கணுன்ட்டு தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. சொல்லுங்க, மிஸ்டர் லட்சுமண் ஏன் திடீர்னு புட்டபர்த்தி கிளம்பி போயிருக்காரு? அடிக்கடி போற பழக்கம் உண்டா? சாய்பாபா மேல அவனுக்கு ரொம்ப அபிமானம் உண்டு. மனசு சரியில்லைன்னா அவன் அங்க போயிடுவான். நீ வந்துட்டு போனதுல இருந்து அவன் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கான். ஏம்மா, காலையில என்னம்மா நடந்தது? என்னை உட்கார வச்சு வீணை வாசிச்சுக்கிட்டே அற்புதமான பாட்டு ஒன்று பாடினாரு. அந்த பாட்டோட முடிவுல தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, he loves me. என் மேல காதலை வளர்த்துட்டு இருக்காரு. ஆனா நான் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம நம்ம சாவகாசமா அப்புறம் பேசுவோமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அதுலதான் அவர் ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பாரோன்னு நினைக்கிறேன். எனக்கும் இப்பதான் புரியுது. அவனால ஒரு சின்ன ஏமாற்றத்தை கூட தாங்கிக்கவே முடியாது. வீட்டுக்கு போனப்புறம் நானும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். சரியான பதில் சொல்லாம வந்துட்டோமேன்னு. உடனே உட்காந்து ஒரு லெட்டர் எழுதினேன். என்னோட எண்ணங்களை கரெக்டா சரியான வார்த்தைகளால எழுதணும்னு நினைச்சேன். பாதி தான் எழுதியிருப்பேன். ஆஃபீஸ்க்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சேன்னு அப்படியே வச்சுட்டு கிளம்பிட்டேன். நீங்க வேணா படிச்சு பாருங்க. இல்ல பரவாயில்ல, படிங்க.
அன்புள்ள லட்சுமண் அவர்களுக்கு என்ன ஆச்சரியம், இவ்வளவு இனிய குரலுக்கு சொந்தக்காரரா நீங்கள்? அந்த குரல் இசைத்த மதுர கானத்திலிருந்தும் உங்களது விரல்கள் மீட்டிய வீணா நாதத்திலிருந்தும் இன்னமும் நான் மீண்டு வரவில்லை. இன்னமும் 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 தான் என் இதயத்தை ஊடுருவிச் சென்ற அந்த அற்புத தேஷ் ராகத்தில் நீங்கள் பாடிய அந்த பாடல் காணாமிர்தம் என்று சொல்வார்களே, அதை இன்றுதான் நான் முதன்முறையாக அனுபவித்தேன். கொஞ்ச நாட்களாய் நெஞ்சம் என்னிடம் சொல்லும் வார்த்தை அறிவாளா. நீங்கள் இசைத்த இந்த தேஷ் கானத்திற்கு இந்த தேசத்தையே காணிக்கையாக்கி விடலாம் என்றுதான் தோன்றியது. எனக்கென்று விசேஷமாக எழுதிய பாடல் என்பதையும் எதற்காக இசைக்கப்பட்டது என்பதையும் என்னால் மிக மிக நன்றாக புரிந்து கொள்ள முடிந்தது. நான் ஒரு சங்கீத ரசிகைதான். ஆனால் பாடலுக்கு பாடலாக பதில் சொல்கிற தேர்ச்சியும் ஞானமும் எனக்கில்லை. ஆகவேதான் இந்த கடிதம். ஒரு கலாபிமானியா, ஒரு தீவிர சங்கீத ரசிகையா தான் நான் உங்ககிட்ட பழகிட்டு இருக்கேனே தவிர வேற எந்த எண்ணத்திலையும் இல்லை. வேற விதமான எண்ணம் உங்க மனசுல ஏற்படுறதுக்கு நான் காரணமா இருந்திருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. ஐ எம் சாரி. நான் மனசுல நினைச்சு எழுத ஆரம்பிச்சது இதுதான். ஆனா இன்னும் எழுதி முடிக்கல. ஐயோ, நீ அப்படி முடிச்சிடாதேம்மா. அவ சொல்றது கரெக்டு தான் பிரேமி. லெட்டர் அப்படி முடிச்சு அவனுக்கு ஆரம்பமா இருக்கிற அந்த புது அத்தியாயத்தை நீ முடிச்சிடாதம்மா. நான் மறுபடியும் சொல்றேன், ஐ லவ் ஹிஸ் டிவைன் மியூசிக். அவரோட இசையை நான் மதிக்கிறேன், ரசிக்கிறேன், நேசிக்கிறேன், காதலிக்கிறேன். ஆனா அவன் அப்படி எடுத்துக்கலையே. அவன் உன்னை ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிருக்கான். என்ன சொன்னா? உன் மேல அவன் பைத்தியமாவே ஆயிருக்கான்னு தோணுது. அவனோட சுவாச காத்துல கூட நீதாமா இருக்க, பிரேமி 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 பிரேமின்னு. அவன் காதலை நீ நிராகரிக்காதம்மா. தெய்வீகமான அந்த கலை மேதைக்கு ரசிகையா இருக்க விரும்புறேனே தவிர அபூர்வமான அந்த நட்புக்கு காதல்னு முலாம் பூசி அந்த உறவை கொச்சப்படுத்த நான் விரும்பல. அவனுக்கு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு ஏற்பட்டு இருக்குன்னா அதுக்கு நீதாம்மா காரணம். பிரேமி, அவன் உன்னை விரும்புறது எந்த விதத்துல தப்புன்னு நீ நினைக்கிற? அவனுக்கு என்ன அந்தஸ்து இல்லையா, ஆஸ்தி இல்லையா, படிப்பு இல்லையா, புகழ்தான் இல்லையா? ப்ளீஸ் ப்ளீஸ், அவர் என்ன விரும்புறத தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. பதிலுக்கு நானும் அவரை விரும்பணும்னு நீங்க எப்படி எதிர்பார்க்க முடியும் சொல்லுங்க? என் குடும்பத்துல எனக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. ஐ ஹாவ் ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். உங்ககிட்ட சொன்ன என்ன, வாழாவட்டியா இருக்கிற அத்தை, கல்யாணமே ஆகாம பிரெக்னெண்டா இருக்கிற என்னோட தங்கச்சி, விவரமே தெரியாம இருக்கிற தம்பிகள் தங்கைகள், இவங்க எல்லாரையும் நான் தான் காப்பாத்தி ஆகணும், கரை சேர்த்தாகணும். இப்போதைக்கு என் சொந்த வாழ்க்கைய பத்தியோ கல்யாணத்தை பத்தியோ சிந்திக்க கூட எனக்கு நேரம் இல்லை. அவனோட மனசுலையும் நடவடிக்கைகள்லையும் வாழ்க்கை மேல ஏற்பட்டிருக்க பிடிப்புக்கும் வாழணுங்கிற ஆசைக்கும் ஏற்பட்டிருக்கிற மாற்றத்துக்கெல்லாம் நீதாம்மா காரணம். உன்னை மலை மாதிரி நம்பி நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ அதை எல்லாத்தையும் போட்டு ஒரு நிமிஷமா உடைச்சி எறிகிறங்கிறிய நியாயமா? என் குடும்பம் என்கிட்ட எதிர்பார்க்கிற பொறுப்புகளோட என்னோட வாழ்க்கை எனக்கு எப்படி பெருசா தெரியும்? தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். ஒரு நல்ல இசை மேதைய கலைஞனை ஏமாத்தின பாவம் உனக்கு வேண்டாமா? நல்லா யோசிச்சு பார்த்து பதில் சொல்லுமா. ஆனா சரின்னு சொல்லு. பாத்தியாமா, கோயில் மணி கூட அடிக்குது. கோவில்ல 3 வேளையும் மணி அடிச்சுட்டு தாங்க இருக்கோம். நான் வரேங்க.
மத